கோவை நகரில் இயக்கப்படும் வாடகை வாகனங்களில் கருப்பு நிற கூலிங் பேப்பர் ஒட்ட மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் ஸ்டிக்கர் அகற்றப்படாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களில் பக்கவாட்டு மற்றும் பின்புற கண்ணாடிகளில் கருப்பு நிற கூலிங் ஸ்டிக்கர் ஒட்டப்படுவது வழக்கம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டால் காருக்குள் நடப்பது ஏதும் வெளியே தெரிவதில்லை. இதனை சாதகமாக பயன்படுத்தி வாகனங்களுக்குள் விபச்சாரம், ஆள்கடத்தல் போன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக காவல்துறைக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வாகனங்களில் கருப்பு நிற கூலிங் ஸ்டிக்கர் ஒட்ட அரசு தடை விதித்தது. இந்த உத்தரவு முறையாக பின்பற்றப்படாததால் விதிமுறை மீறல் தொடர்ந்தது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கோவை நகரில் இருந்து கடத்தப்பட்ட முஷ்கின், ரித்திக் ஆகிய இருவரும் கூலிங் பேப்பர் ஒட்டப்பட்ட வாடகை வாகனத்தில் கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. ஸ்டிக்கர் ஒட்டப்படாமல் இருந்திருந்தால் 80 கிலோமீட்டர் தூரம் கடத்தி சென்ற இடைப்பட்ட தொலைவில் சாலையில் யாரேனும் பார்த்திருக்கக்கூடும். 2 பிஞ்சுகளின் உயிர் பிரிந்திருக்காது என பொதுமக்கள் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சைலேந்திர பாபு நகரில் உள்ள வாடகை வாகனங்களில் கருப்பு நிற கூலிங் ஸ்டிக்கர் உடனடியாக அகற்றுமாறு உத்தரவிட்டுள்ளார். பயணிகளில் உள்ளிருப்பது வெளியே இருந்து பார்க்கக்கூடிய விதத்தில் கண்ணாடிகள் தெளிவாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து கருப்பு நிற பேப்பரை அகற்ற வேண்டும் என காவல் ஆணையர் சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். இம்மாதம் 10ஆம் தேதிக்குள் கூலிங் பேப்பரை அகற்றாதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அபராதமும் விதிக்கப்பட உள்ளது.